ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buds2bloom. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் மெத்தட் தான். நம்ம வீட்டில் பெரும்பாலும் எல்லா வீடுகள்லேயும் வந்து பிவிசி தான் பாத்ரூம் டோராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி போக வைக்கிறது, அதுவும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எப்படி போக வைக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற சோப் பவுடர் இருக்குல்ல, எந்த நீங்கள் பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, சோப்பு தூளை வந்து தண்ணி சேர்க்காமல் சும்மா வெறும் தண்ணி போடாமல் அந்த சோப் தூளை வச்சு அப்படியே சும்மா ரஃப்பாக தேய்ங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கம்பி அந்த நாரில் யூஸ் பண்ணாமல் சும்மா அந்த மாதிரி நார்மலாக இருக்கும் இல்லையா ஃபைபரில், அந்த ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோர் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் டோரு இதை வந்து டேப்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுருவோம். நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திருப்பி திட்டாக தெரியும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோப் பவுட்ரு வச்சு தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்புங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல இருக்கோ மெயினாக நமக்கு மேலெலாம் இருக்காது, கீழே அந்த ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் தண்ணி தெளிக்கிறது வரைக்கும் தான் இருக்கும். அந்த இடம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி முடிச்சுருங்க. இப்போ நமக்கு அது தேய்க்கையிலே அதில் உள்ள அந்த வெள்ளை கலரில் பூத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும்னா, திருப்பி காஞ்சதுக்கப்புறம் திருப்பி வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரியே ஆயிரும். வெறும் பவுட்ரு மட்டும், சோப் பவுட்ரு மட்டும் எதை வச்சு பண்ணிங்கனாலும் அது மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு அந்த வெள்ளை பூக்கிறது வராமல் இருக்கணும்னா சிம்பிள் தாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா, சமையல் சோடா. இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் வினிகரை நல்லா போட்டு விடுங்க. இந்த வினிகர் பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர் இல்லாமல் சிந்தட்டிக் வினிகராக வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. க்ளீனிங்க்குனே வினிகர் இருக்குது, அந்த வினிகர் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நுர வந்து பொங்கும். நம்ம ஊற்றுனோடனே ரெண்டும் ரியாக்ட் ஆகும். இது ரியாக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் தான் வந்து இப்போ தேய்க்க போகிறோம். இப்போ இதை நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக ஒரு தடவை இது பண்ணையிலே போயிடும். ஆனால் வந்து அந்த வெள்ளை பூத்துருக்கிறது திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வெள்ளை பூத்துருக்கிறது வராது. கம்பல்சரி வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவும் வினிகரும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது வராமல் ஒரு நல்ல நீட்டாக இருக்கும். அந்த கதவில் வந்து அதிகம் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி படுற சர்ஃபேஸில் தான் அந்த கதவு இருக்கும். பட் அதிகம் அதில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சு, நம்ம ஆசிட்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும். உப்பு நம்ம பைப்பில் உள்ள தண்ணியில் உள்ள உப்பு இதில் சேர்ந்துதாக ஆரம்பிக்கும். உப்பு கரைக்கி இந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். டைல்ஸ் கூட நீங்கள் அந்த மெத்தடை க்ளீன் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் டேப் க்ளீனிங்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கதவு பலபலன்னு நல்லா புதுசு மாதிரியே இருக்குங்க. கட்டாயம் இது ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஸோ நல்லா பலபலன்னு புதுசாக வந்துருச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.